கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் எரேமியா 18:6. இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமாங்க, ஒரு களிமண் குயவன் கையில் எப்படி இருக்கிறோமோ அதே போல் நாம் தேவாதி தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என்னுடைய வார்த்தை வரும்னு சொல்கிறார். அதை கேட்ட உடனே எரேமியா குயவன் வீட்டுக்கு போகிறான். அந்த வேளையில் குயவன் ஒரு திரிகையை வைத்து மண் பானையை உருவாக்கி கொண்டு இருக்கிற வேளையில் அந்த பானை சரியாக வராததினால அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் தோன்றுகிறபடி வேறொரு பாத்திரமாக உருமாற்றுகிறான் அந்த பானையை. அதே போல் தாங்க இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் நம்மையும் தேவாதி தேவனிடத்தில் விட்டு கொடுக்க வேலையில் கர்த்தர் தமக்கு பிரியமான பாத்திரமாக உருவாக்குறது மட்டும் இல்லாமல் நம்மை அநேகருக்கு பயன்படும் பாத்திரமாக மாற்ற வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். மண்பான்மையை உருவாக்குறதுக்கு முன்பாக குயவன் என்ன செய்வான்? காய்ந்த மணலாக இருக்கச்சிலேயே அந்த களிமண்ணை என்ன செய்வான்? சல்லடை வைத்து சலித்து அதில் உள்ள கல் இன்னும் தேவையில்லாத காரியங்களை அகற்றிவிட்டு அதன் பிறகுதான் தண்ணி விட்டு குழைத்து மண்பானையாக வணைகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிறதோ அதையெல்லாம் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு நம்மை சரி செய்கிற வேளையில் கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமாக அவர் நம்மை உருவாக்குறது மட்டுமல்லாமல் அநேகருக்கு பயன்படும் பாத்திரமாக வணைய வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனையோ வேண்டாத மண்ணெல்லாம் தூக்கி வைத்து அழகான பாத்திரமாக உருமாற்றின தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் உருமாற்ற வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். அநேகருக்கு பயன்படும் பாத்திரமாக மாற்றவும் அவரால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.